வணக்கம், நான் உங்கள் மோகனா. 14/8/2025 வியாழக்கிழமை தினத்தந்தி. வாங்க செய்திக்குள்ளார போகலாம். ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அபூர்வ ராகம். இந்த பாருங்க, தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான ரஜினிகாந்த் அவர்கள் திரைத்துறையில் அறிமுகமாகி 50 ஆண்டுகள் நிறைவேற செய்கிறார். இந்த 50 ஆண்டுகளில் அவர் இதுவரை 170 திரைப்படம் நடித்திருக்கிறார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அவர் நடித்துள்ள கூலி அல்லது கூலி அவரது 171 படமாகும். ரஜினிகாந்த் அவர்கள் திரையினர் மற்றும் அரசியல் பிரபலங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். கவிஞர் வைரமுத்து வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் 50வது ஆண்டுகள் துறைத்துறையில் உச்சத்தில் இருப்பவர் அபூர்வம் ரஜினி அவர்கள், நீங்கள் ஒரு அபூர்வ ராகம். புகழும் பொருளும் உங்கள் உழைப்புக்கு கிடைத்த கூலி தொடரட்டும். உங்கள் தொழில் நிலைக்கட்டும். உங்கள் புகழ் இளமை இனிமேல் போகாது, முதுமை எனக்கு வாராது என்று முத்து படத்தில் எழுதிய முத்திரை வரியால் வாழ்த்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். கமலஹாசன் அவர்கள் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், திரைத்துறையில் 50 வருடங்கள் நிறைவு செய்யும் நமது சூப்பர் ஸ்டாரான நான் பாசத்துடன் பாராட்டுடன் கொண்டாடுகிறேன். இந்த பொன் விழாவிற்கு ஏற்ற உலகிலேயே வெற்றியை கூலி திரைப்படம் பெற வாழ்த்துகிறேன் என்று கூறினார். திரையுலகின் 65 ஆண்டுகளாக நிறைவு செய்த கமலஹாசன் அவர்கள் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான கமலஹாசன் அவர்கள் திரையுலகில் தனது 65 ஆண்டுகளாக கடந்துள்ளார். 1960ஆம் ஆண்டில் வெளியான களத்தூர் கண்ணம்மா படத்தில் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என பாடி பயணத்தை தொடங்கிய கமலஹாசன் அவர்கள் முதல் படத்திலேயே ஜெமினி கணேசன் அவர்கள், சாவித்திரி அவர்கள், மனோரமா அவர்கள் போன்ற முன்னணி நடுவர் நடித்து அசத்தினார். நடிப்பு, பாடல், தயாரிப்பு, நடனம் என பல்வேறு துறைகளிலும் தனக்கே உரிய தனித்தன்மையுடன் ஜொலித்து வரும் கமலஹாசன் அவர்கள் அரசியலில் நுழைந்து தற்போது எம்பியாகவும் பதவி வகித்து வருகிறார். நடிப்பில் முத்திரை பதித்த கமலஹாசன் அவர்கள் மகள் ஸ்ருதிஹாசனம் அவர்களும் முன்னணி நடிகையாக ஜொலித்து வருகிறார்கள். இன்னொரு மகள் அக்ஷராஹாசனும் நடிகையாக உள்ளார். சமீபத்தில் கூட ஏஏ தொடர்பான தகவல்களை அறிய கமலஹாசன் அவர்கள் அமெரிக்கா சென்று வந்தது குறிப்பிடத்தக்கது. 5 வயதில் நடிக்க தொடங்கிய கமலஹாசன் அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, பெங்காலி என பல மொழிகளில் 230க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்துள்ளார். திரையில் பல சாதனைகள் படைத்து வரும் கமலஹாசன் அவர்கள் திரையில் அனரும் ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். பெண் பார்க்கும் படலம் தீவிரம். பிரபாஸுக்கு விரைவில் டோம் 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 டோம். தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகரான பிரபாஸ் பாகுபலி படத்தின் மூலம் பான்பரான பிரபாஸ் பாகுபலி படத்தின் மூலம் பான் இந்தியா ஸ்டாராக உயர்ந்தார். தற்போது தி ராஜா சாப், ஸ்பிரிட் சாலர் 2 போன்ற படங்களை கைவசம் வைத்திருக்கிறார். பிரபாஸும் அனுஷ்காவும் காதலிப்பதாக பேசப்பட்டது. ஆனால் இதனை இருதரப்பும் மறுத்த நிலையில் இப்போது அனுஷ்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் படம் தீவிரமாக நடந்து வருகிறது. 45 வயதாகும் பிரபாஸுக்கும் திருமணம் எப்போது என்பது ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. தற்போது அதற்கான காலம் கழிந்துள்ளது. ஆமாம், பிரபாஸுக்கு பெண் தேடி கொண்டு இருக்கிறார்களாம். இதனை அவரது நெருங்கிய உறவினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். பிரபாஸும் திருமணம் ஆக போகிறது. தீவிரமாக பெண் பார்த்து வருகிறோம். அஜானு பாகுவான அவருக்கு அட்டகாசமான பெண்ணை பேசி முடிப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார். சூர்யா அவர்களுடன் நடிக்க ஆசை ஹர்ஷா சாந்தினி பைஜு. மலையாள சினிமாவில் அசத்தி வரும் அர்ஜுனா சாந்தினி பைஜு தமிழில் ஹவுஸ்மேட்ஸ் படத்தில் நடித்து சுதா நாயகியாக காலடி எடுத்து வைத்துள்ளார். படத்தின் வெற்றியால் உள்ளம் மகிழ்ந்து போலிருக்கும். அவர் தனது சினிமா அனுபவம் குறித்து பகிர்ந்தார். தமிழ் சினிமாவின் நாயகிகளின் திறமைகள் அங்கீகரிக்கப்படுகிறது. இங்கு நாயகிகள் வலம் வர வேண்டும் என்பது என் நீண்டகால ஆசை. தற்போது அது நிறைவேறி இருக்கிறது. மலையாள சினிமா நடிகையாக அறிமுகப்படுத்தியது. தமிழ் சினிமா நடிகையாக எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்றார். பால் நிற மேனிக்கு என்ன காரணம்? ரகசியம் பகிரும் தமனா. தென்னிந்தியா தமிழாவில் தனக்கென தனி இடம் பிடித்துள்ளார் தமனா. பாலிவுட் சினிமாவிலும் கவர்ச்சியில் கலக்கி வருகிறார். இவரது குத்து பாடல்கள் ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. பால் நிற மேனி நடிகை புகழப்படும் தமனா தனது பரபரப்புக்கு என்ன காரணம் என்று ரகசியத்தை சொல்லியிருக்கிறார். நான் ஒரு சரும பராமரிப்பு முறையின் பின்பற்றி வருகிறேன். சிறந்த சருமத்துக்கான ரகசியம் அதுதான். இதை தினமும் செய்ய வேண்டும். சரும பராமரிப்பு என்பது உடற்பயிற்சி, நல்ல மனநலம், நல்ல உணவு, நல்ல தூக்கம் தான். இவை அனைத்துமே பிரகாசமான சருமத்தை தரும். அதை தவறாமல் செய்தால் மட்டுமே
பயனளிக்கும் என்று தமன்னா தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த தினத்தந்தி சினிமா செய்தி முடிவடைகிறது. டாடா பை பை சொல்லி நான் கிளம்புகிறேன். ஆர் மோகனா. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். சினிமா செய்திகள் முடிவடைந்தன. உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.